அடுத்து நம்ம ஆல்கஹால் அதே லெசன்ஸில் நம்ம பார்க்க போகிறது கப்ளிங் ரியாக்ஷன். இது ஒரு நேம் ரியாக்ஷன், கப்ளிங் ரியாக்ஷன். இது பப்ளிக்கில் கேட்டிருக்காங்க, ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். நீங்கள் அதனால் கொஞ்சம் கவனமாக மெமரி பண்ணிக்கோங்க. தமிழில் வந்து இதுக்கு இணைப்பு வினை. இதுக்கு அனதர் நேம் கூட ஒன்று உண்டு சார், அதாவது சாய சோதனைன்னு கூட சொல்லுவாங்க, டை. இதை மைண்டில் வச்சுக்கிறோங்க. தமிழில் வந்து சாயம், இந்த வேர்டை பயன்படுத்தி கூட ஒரு கேட்கலாம் சார். இப்போ இது என்னென்ன சார் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிட்டோம்னா, நம்ம ஆல்ரெடி சொன்ன அதே தான், ஃபீனால் ப்ளஸ் பென்சீன் டயசோனியம் குளோரைடு. டயசோனியம் குளோரைடு gives. இது வந்து பேஸ் ரியேஜெண்ட் ஆஃப் காரத்தை பயன்படுத்துகிறோம். இது எவ்வளவு சார் டெம்பரேச்சர் அப்படின்னா 273லேருந்து 278, அதாவது 25 டிகிரி செல்சியஸ்ன்னு சொல்லுவோம். 25 டிகிரி செல்சியஸ், 0லேருந்து உங்களுக்கே தெரியும். ஒரு ஐஸ் கட்டி அந்த இதில் போட்டோம்னா ஒரு வந்து ரியாக்ஷன் நடக்கும். இப்போ இங்கிலீஷ் மீடியத்தில் அதை அப்படியே எழுதுகிறேன். ஃபீனால் ப்ளஸ் பென்சீன் டயசோனியம் குளோரைடு. நீங்கள் போர்ஷன்லாம் ஓரளவு எல்லாருமே கவர் பண்ணுறதுனால இது வந்து 13வது 13 லெசனில் வரும். ஆர்கானிக் நைட்ரஜன் காம்பவுண்டில் இந்த பென்சீன் டைசோனியம் குளோரைடு ஸ்ட்ரக்சர் வரும். உங்களுக்கு அடுத்த வீடியோஸில் அதை பற்றி நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படின்னா. இது கரெக்டாக வரும். இந்த ரீஏஜென்ட்லாம் எழுதுறேன்னா ½ மார்க் கட் பண்ணிடுவாங்க சார், இன்னும் கொஞ்சம் கவனம் பண்ணிக்கிறேங்க. கணக்கு பண்ணும்போது நமக்கு இப்போ இந்த இடத்துல என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத நான் தமிழ் மீடியத்துக்கும் சரி இங்கிலீஷ் மீடியத்துக்கும் ரெண்டுமே நான் எழுதலை. காமனாக ஒன்று கூட நம்ம கொடுத்துட்றேன். பேராஹைட்ராக்சி அசோபென்சீன். பேராஹைட்ராக்சி அசோபென்சீன் அப்படின்னு என்னென்னா, அல்லது நீங்கள் வந்து ஆரஞ்சு, அதுக்காக தான் நான் இது பண்ணேன், ஆரஞ்சு ரெட் டை. தமிழில் அதே தான், ஆரஞ்சு சிவப்பு நிறச்சாயம். நீங்கள் ஆரஞ்சு சிவப்புன்னு போட்டாலே ஓரளவு மார்க் உண்டுங்க சார். இப்போ நீங்கள் இந்த கலரை மென்ஷன் பண்ணலன்னா மார்க் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி, கொஞ்சம் கட் பண்ணுவாங்க மார்க்கு. சில நேரங்களில் ஃபுல் மார்க் கொடுக்க சொல்லுவாங்க, அதனால் இந்த கலரை மென்ஷன் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, நம்ம வந்து பென்சீனை எடுத்துக்கிடுவோமா. பென்சீனை வந்து நம்ம எந்த வடிவத்தில் வேணுமாக்கலாம். பென்சீனில் வந்து அது மேலே ஒரு OH இருந்துச்சுன்னா தான் அது ஃபீனால். ஸோ நான் பென்சீனை வந்து ஃபஸ்ட்டு நான் என்ன செய்யறேன், இங்கே நேம் வந்து ஃபீனால்னு எழுதியிருப்பேன், ஆனால் நான் எடுத்துக்கிறது பென்சீன் டைசோனியம் குளோரைடு தான் எடுத்துவேன். இதுதான் ஆக்சுவலாக பென்சீன் டைசோனியம் குளோரைடு. ஏன் ஃபீனால் ஃபஸ்ட்டுனா ஸ்டூடெண்ட்டு கொஞ்சம் மைண்டில் நிற்கிறதுக்காக இதை வந்து இப்படி எழுதணும் சார். N+NCl, இதுக்கு பேர் தான் டயசோ அப்படின்னு சொல்லுவோம். இதை நம்ம இப்படி கூட டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ஒரு நேரங்களில் ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு ஸ்ட்ரைக் அவுட் ஆகும். N2ன்னு கொடுத்துருக்காங்களே, N2ங்கிறது நைட்ரஜன் தானே அப்படின்னா அப்படி கிடையாது, இதைத்தான் இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இது இரண்டுமே சேம் தான், உங்களுக்கு சிம்பிளாக புரியறதுக்காக அப்படி எழுதுவாங்க. நம்ம இப்போ ஃபஸ்ட்டு வந்து இதை வேறு விதமாக எழுதலாம் சார், வேறு ஒன்றும் இல்லை. இந்த ஆங்கிளில் இதை எழுதுகிறோம், பென்சீன் டைசோனியம் குளோரைடை இது மாதிரி எழுதுகிறோம். இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ப்ளஸ் இதை இப்படி எழுதுறதுனால ஃபீனாலையும் நான் இந்த ஸ்ட்ரக்சரில் எழுதுகிறேன். கவனமாக பாருங்கள், ஃபீனால் வந்து நான் எழுதும்போது OH எந்த பக்கம் போடுறேன் அப்படின்னு பாருங்கள். இந்த சைடு தான் OH கொண்டு வரேன். அப்போ நான் ஏற்கனவே போன வீடியோவில் சொல்லியிருக்கேன், ஒவ்வொரு கார்னர்லையும் ஒரு CH இருக்கும். இப்போ இந்த இடத்துல H இருக்குது, இந்த இடத்துல எல்லாத்துலேயுமே H இருக்குது. ஸோ நான் இந்த இடத்துல ஒரு H வெளியில் காமிக்கிறேன், அவ்வளோதான். இப்போ காமிக்கும் போது என்ன வெளியில் போயிடும், HCl வெளியில் போயிடும். gives, ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், NaOH ரீஏஜென்ட் யூஸ் பண்ணுறோம். டெம்பரேச்சர் வந்து 273லேருந்து 278 கெல்வின் யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த HCl வெளியில் போன உடனே மீதி இருக்கிற ப்ராடக்ட்டை அப்படியே எழுதிடுங்க சார். பென்ஸ் N+N இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு டை. என்ன டை சார் அப்படின்னா, நம்ம முதல்ல சொன்னது ஆரஞ்சு ரெட்டு, ஆரஞ்சு சிவப்பு, இது எழுதுனா போதும் சார். சரி, இப்போ இதுக்கு நேம் எப்படி சார் கொடுக்குதுன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கார்னர் இந்த கார்னர் நேராக இருந்தாலே உங்களுக்கே தெரியும், பேரா அப்படின்னு சொல்லுவோம். அது ரெண்டு மீடியத்துக்குமே பேராங்கிறது இப்படி தான் எழுதுனா. அதுக்கு நேராக என்ன இருக்குன்னா OH, OHங்கிறது ஹைட்ராக்சி,
ஆல்கஹால்னு சொல்லக்கூடாது. ஹைட்ராக்சி இந்த ஏரியாவுக்கு பேர் அசோ, ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். பேரா ஹைட்ராக்சி அசோ. இந்த ரிங் என்னவா இருக்குது அப்படின்னா பென்சீனாக இருக்குது. ஸோ அதனால் பேரா ஹைட்ராக்சி அசோ பென்சீன். தமிழ் மீடியத்துலையும் அதே மாதிரி நேம் தெரியணுங்கிறதுக்காக சார் நேம் எழுதாமல் நீங்கள் எது பண்ணீங்கன்னா இந்த ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் நேம் எழுதணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கிறோம், சாயம் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கோமா, அதனால் சாயங்கிறத அந்த கலரை எழுதினாலே உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.